இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 51st எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ரெஞ்சியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பயங்கரமா கம்மியா இருக்குங்கிற விஷயத்த நம்ம ரூக்கியா வந்து அங்கிருந்து கூட்டிட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ணியிருப்பாள்ல. சோ உடனே ரெஞ்சிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா அந்த இடத்துக்கு அந்த இச்சிமாரு வந்திருப்பான். அவனை பார்த்த ரூக்கியா, இச்சிமாரு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லும் போது, ஹே ஹே என் பேரு கேப்டன் இச்சிமாரு தான் நீ சொல்லி ஆகணும் சரியா, வெறும் இச்சிமாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க அண்ணா வந்து உன்னை திட்ட மாட்டான் அப்படிங்கும் போது நம்ம ரூக்கியாவுமே நான் மன்னிச்சிருங்க கேப்டன் இச்சிமாருன்னு சொல்ல, ஹே ஃபைன் ஃபைன் சும்மா ஜோக் தான் பண்ண, அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த இடத்துல சும்மா ஒரு வாக்கிங் வந்தனா பார்த்தா நீ இருந்த, அதனால தான் வந்து உங்க கூட கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அந்த இச்சிமாரு வந்து பேசும்போது நம்ம ரூக்கியாக்கு ஒரு மாதிரி லைக் பயங்கர அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அந்த இச்சிமாரு பக்கத்துல வந்து நிக்கிறக்கே ஏன்னு பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி அவ இந்த இடத்துல வந்து இந்த 13 ஸ்குவாட்ல அவ்வளோ ஒரு மெம்பரா வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பாள். ஸோ அந்த ஒரு டைம்ல பியாக்கியாவுமே வந்து இங்க ஒரு கேப்டனா மாறி இருந்திருப்பான். அப்படி பியாக்கியா கூட பேசிட்டு இருக்கும்போது நிறைய தடவை இந்த இச்சிமாரு இருக்கிறான்ல இவனுமே அதே டைம்ல தான் வந்து ஒரு ஸ்குவாட் கேப்டனா மாறி இருந்திருப்பானா. சும்மா 2 கேப்டன் வந்து எதிர்க்க மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில விஷயங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. ஸோ அப்படி பியாக்கியா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூக்கியாவும் பக்கத்திலே நிக்க, ரூக்கியாவுக்கு அந்த இச்சிமாரு பார்க்கும்போது லைக் அவனோட கைகளா இருக்கட்டும், அவனோட அந்த ஒரு கண்களா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்னீக்கியான அந்த ஒரு ஸ்மைலா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்க சம்திங் ஏதோ ஒரு பாம்பு வந்து அவளை சுத்திக்கிட்டு அவளோட கழுத்தை வந்து நெரிக்கிற மாதிரி அவ வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தடவும் ஈவன் இன்னைக்கு இப்ப இந்த செகண்ட்ல இச்சிமாரு வந்து ரொம்ப ஜென்ரலா அவகிட்ட பேசினாலுமே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாளா. அப்ப இச்சிமாரு ஓகே ஓகே நீ வந்து கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ரெஞ்சி ஒன்னும் சாகல, பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் செத்துருவான்னு சொல்ல, அப்படி ஆகாதுன்னு ரூக்கியா வந்து கத்தும்போது, அம்மா நீ ஏன் இப்ப இவ்வளவு எமோஷனல் ஆகிட்டு இருக்கிற, இப்ப இந்த ரெஞ்சி வந்து சாகக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன மத்தவங்க வந்திருக்கானுங்க அவனுங்களும் சாகக்கூடாது, அம்மா நீ வர வர இந்த மாதிரி இந்த டெத்து இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுற, பயந்துகிட்டு இருக்கிற, வேணும்னா இந்த ஒரு எக்ஸிகியூஷன் வந்து நடக்காம அவனை வந்து நான் காப்பாத்துட்டேன், ரெஞ்சியை வந்து நான் காப்பாத்துறேன், அந்த மத்த இன்ட்ரூடர்ஸ் அவனுங்க எல்லாரையுமே நான் வந்து காப்பாத்துறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ரூக்கியாக்கு ஓகே ஃபைன் நம்மள வந்து காப்பாத்துறான், பட் நம்மள ஏன் இவன் காப்பாத்தணும், இவன் காப்பாத்துறான் அப்படின்னா இவனுக்கு அதுல வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு யோசிக்க, என்ன ரூக்கியா நான் வந்து ஜோக் பண்றேன்னு நினைக்கிறியா, ஆமா ஜோக் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உன சாகடிக்கும் போது வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவானா. ரூக்கியாக்கு வந்து அப்படியே தலையே சுத்திரும், இவ்வளவு நேரமா யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்க, யாரும் காப்பாத்தாம இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லதா இருக்கும், எனக்காக யாரும் ரத்த சிந்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவ சாகறதுக்காக தயாரா இருந்திருப்பாள்ல. ஆனா இந்த ஒரு செகண்ட்ல அந்த இச்சிமாரு உன்னை சார்ந்த எல்லாரையும் நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து அந்த ஹோப்பை அடுத்த செகண்டே வந்து ஸ்கேட்டர் பண்ணி சைக்காலஜிக்கலா நம்ம ரூக்கியாவை அதே இடத்துல அவன் வந்து பயங்கரமா பிரேக் பண்ணி விட்டுறான். அதுவே இங்க நம்ம கென்பாச்சி இருக்கிறான்ல அவன் அந்த டோசன் கூடயும் அந்த கனமூரா கூடயும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. பார்த்தா 2 பேர் அட்ராக்ட் பண்ணும் போதுமே வந்து லைக் ரொம்ப அசால்ட்டா நம்ம கென்பாச்சி வந்து ஈஸியா சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் கென்பாச்சியுமே என்னடா டே நீங்களா எப்படா கேப்டன் ஆனீங்க, உங்களை எல்லாம் எவன் கேப்டன் இங்க வந்து சேர்த்துக்கிட்டதுன்னு தெரியல, சரி எனிவே 2 பேர் தோத்து பாருங்க முன்னாடி உங்களோட பான்கையாவது ரிலீஸ் பண்ணுங்க, அதையாவது நான் கொஞ்சம் ஃபைட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஆனா அப்போ அந்த கனமுரா ஏன்டா டே பான்கை அளவுக்குலாம் நீ வந்து ஒர்த்தா அப்படின்லாம் சொல்லுவானா, அவனை அச்சு தூக்கி போட. அப்ப அந்த டோசன் இருக்கிறான்ல அவன் வந்துட்டு ஓகே ஃபைன் நீ கேக்குறீல்ல நான் கொடுக்குறேன், ஆனா ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு மொத்தமா 3 வழிகள் வந்து இருக்குது. ஒன்னு எப்பவும் போல எக்ஸாம் வந்து பாஸ் பண்றது, யமமோட்டோ கூட எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ஒரு கேப்டனா மாறி இருந்திருக்காது. 2வது வழி 6 இல்லனா 6க்கு மேல அதிகமான கேப்டன்ஸால வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படணும், இவன் வந்து ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டா இன்னொருத்த வந்து கேப்டன் ஆகலாம். 3வது கடைசி வழி ஒரு 200 இல்ல 200 பேருக்கு மேல ஒரு ஸ்குவாட் மெம்பர்ஸ் வந்து பார்க்க இல்ல அந்த ஸ்குவாடோட கேப்டனை வந்து போட்டு தள்ளணும். கென்பாச்சி ஸ்குவாட் 11ஓட போன ப்ரீவியஸ் கேப்டனை வந்து கொலை பண்ணி தான் இந்த இடத்துல ஒரு கேப்டனா மாறி இருந்திருக்கேன். எனக்கு அன்னைக்கு இருந்தே மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது, இந்த மாதிரி சண்டை போடணும்னு சொல்லி இவ்வளவு வெறியோட இருக்கிறானே இவன் என்னைக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டு வருவான் அப்படின்னு, அதை வந்து நீ நிறைவேற்றுற மாதிரியே இந்த இடத்துல என்னன்னா நீ இன்ட்ரூடர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கேப்டன்ஸ்க்கு எதிராகவே நீ வந்து சண்டை போடுறேன்னு சொல்லும் போது ஏண்டாடே சும்மா ஏதோ ஒன்று புலம்பிட்டு இருக்காது சரியா, எனக்கு சண்டை போடுறது பிடிக்கும், உங்களால நிக்க முடிஞ்சா சண்டை போடுங்க, அது மட்டும் இல்லாம நான் வந்து கேப்டன் ஆனது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல போலயே, அவ்வளவு வெறுப்பு என் மேல வச்சிருக்கீங்கன்னா வந்து அடிக்க வேண்டியதுனாலன்னு கேட்க, எனக்கு யாரு மேலேயும் வெறுப்பு இருந்ததே இல்லை, என்னைக்கும் அமைதி மட்டும்தான் நிலவணும்னு சொல்லிட்டு அந்த டோசன் அவனோட பான்கையை வந்து யூஸ் பண்றானா. பார்த்தா நிறைய ரிங் எல்லாமே வந்து வருது. ஸோ அது வந்துட்டு லைக் அவங்களை சுத்தி லைக் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் மாதிரி சம்திங் எதையோ வந்து கிரியேட் பண்ணுதா, அதுக்குள்ளதான் அவங்க வந்து இருக்கிறாங்க. பட் அதுக்குள்ள இருக்கிற நம்ம கென்பாச்சி இருக்கிறான்ல அவனுக்கு வந்து கண்ணும் தெரியல காதும் கேட்கல, அவனால எதையுமே வந்து சென்ஸ் பண்ண முடியல. அந்த டோசன் இருக்கிறான்ல அவனால மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ரியாக்டே பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா நம்ம கென்பாச்சியோட முதுகு எல்லாத்துலயும் வந்து கோடெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பானா, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த டோசன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருப்பான், இந்த ஒரு பான்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா கென்பாச்சி எதர்ச்சியா அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோசன் மேல ஒரு அடி விழுந்துருமா, அப்பதான் டோசன் கொஞ்சம் கான்சியஸுக்கு வரான். ஓகே
ஓகே ஃபைன், நம்ம எதிர்த்து சண்டை போடுறது ஒரு மிருகம்னு மறந்துட்டேன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோமே அவனோட பான்கைக்காக ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் இருந்தாலும் அவன் அச்சீவ் பண்ண பாடு இருக்காது. அந்த டோசன் அவனோட பான்கையை வந்து யூஸ் பண்ணி இருப்பான்ல. சோ அப்ப அந்த டோசனோட லூட்டனட் ஆன அந்த இசாகி இருக்கிறான்ல, அவன் இதை வந்து கவனிச்சுட்டு என்ன டோசன் வந்து பான்கையை யூஸ் பண்ணி இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் தேவைப்படும்னு சொல்லி அங்கிருந்து போகலான்னு பார்க்க அந்த ஐசகாவா இருக்கிறான்ல, அவன் தான் அந்த இசாகி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானா. டே எங்கடா ஓடுற, நீ ஆல்ரெடி தோத்துட்ட, அதனால இங்க இருந்து கிளம்பு. நான் ஸ்குவாட் 11 பொறுத்த வரைக்கும் சாகர வரைக்கும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. சோ எங்க ஸ்குவாடோட ரூல் இதுதான் மாமே, வா 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம் அப்படிமானா. ஆனா எங்க ஸ்குவாடோட ரூல் அப்படி கிடையாது, நீ தோத்துட்ட நான் வந்து போட மாட்டேன்பானா. ஓகே நீ ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட தான் சண்டை போடுவே அப்படின்னா நான் கடைசியா உன்னை காட்டுறேன். ஆனா இந்த ஒரு மேட்டரை இக்காகு கிட்ட என்னோட கேப்டன் கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு அவன் சோடவன் சம்திங் என்னமோ பண்றானா. இன்னொரு பக்கம் நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல, அவன் அப்படியே கண் விழிக்கிறான், உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கே ஷாக்கு. அவனை ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேர்டேக்கர் பையன் இருப்பான்ல, சோ அவன் தான் ஹீல் பண்ணிட்டு இருக்கான். பிளஸ் அப்படியே வரும்போது நம்ம ரெஞ்சி வந்து தெரிகிறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பையன் தான் நம்ம ரெஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இங்க விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த கேர்டேக்கர் பையன் வந்து ஜெயில தான் இருந்திருப்பான். சோ யாரும் பார்க்காத நேரத்துல ஜெயில உடைச்சு அந்த கேர்டேக்கர் பையனை தூக்கிட்டு வந்து நம்ம ரெஞ்சிக்கு இந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த கேர்டேக்கர் பையனும் சொல்லுவான், ஆக்சுவலி நாங்க வந்ததே லேட்டு தான், பட் வேற யாரோ வந்து உன்னோட ஊண்ட வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு போயிருக்காங்க, கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆளா தான் இருக்குங்கும் போது அந்த உனஹானா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குவாட் 4ஓட கேப்டன் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, சோ அவங்கள தான் இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியுது. பட் அவங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அதுவே இங்க அந்த டோசன் நம்ம கென்பாச்சி வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான்ல, சோ முதல்ல ஒரு சில அட்டாக் வந்து விழுந்தாலுமே இப்போ அந்த கென்பாச்சி வந்து அட்டாக் எல்லாத்தையும் டாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஈவன் அந்த கென்பாச்சியோட மைண்ட்ல என்னால பார்க்க முடியாது, என்னால கேட்க முடியாது, என்னால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து முதல்ல இருந்தே சென்ஸ் பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் என்னால டச் பண்ணா ஃபீல் பண்ண முடியும். அவன் பிளேடு என் துணியை தொட வரும்போது அது தொட்ட அடுத்த செகண்டே அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதா இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சோ என்ன பண்ணி என்னால வந்து அவனை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவனுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து ஸ்பார்க் ஆகுதா. சோ திருப்பி அந்த டோசன் வந்து அட்டாக் பண்றதுக்காக வர இந்த தடவை அந்த அட்டாக் டாட்ஜ் பண்ணாம கென்பாச்சி வந்து அந்த அட்டாக்க வாங்கிக்கிறான். ஸ்வாட வந்து அப்படியே அவனோட செஸ்ட்ல வந்து வாங்குறான். பட் அந்த ஸ்வாட நம்ம கென்பாச்சி கையில பிடிக்கும் போது அவனால வந்து இங்க பார்க்க முடியுது, கேட்க முடியுதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பண்ண முடியுது. அப்படியே ஒரு தடவை அந்த டோசனை வந்து அட்டாக் பண்ணிட்டு அவனை வந்து விட்டுருவான். ஓகே ஃபைன், நீ போ, நான் வந்து இப்ப நீ என்ன குத்துனே இல்ல, குத்துற மாதிரியே திருப்பி வா, ஆனா நீ குத்துறக்கு உள்ளே நான் வந்து பிடிக்க ட்ரை பண்றேன்ல, சவால் விட்டுட்டு இருப்பானா. ஆனா அப்பதான் காட்டுறாங்க ஆக்சுவலி இந்த டோசன் இருக்கிறான்ல, சோ அவனுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு லேடி வந்து இருந்திருப்பாங்க. பொண்ணு இல்ல, அது ஒரு லேடி. அந்த லேடியை வந்து அவன் அட்மையர் பண்ணிட்டு இருப்பான். அவங்க வந்து நான் ஒரு சோல் ரீப்பர் ஆகணும், நான் வந்து நீதியின் பாதையில வந்து நடக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களா. ஒன்ஸ் அந்த லேடி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த லேடியோட பாதையிலே வந்து இவனும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த இடத்துல ஜஸ்டிஸ் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானா. சோ அதனால திருப்பியும் வேகமா அப்படியே நம்ம கென்பாச்சி அட்டாக் பண்ண வர இந்த தடவை கென்பாச்சி சொன்ன மாதிரியே ஸ்வாட பிடிச்சு அந்த டோசன் அட்டாக் பண்ண அந்த பான்காய் வந்து அப்படியே அந்த காணாம போயிருது. அதுக்கப்புறம் ஓகே இனிமேல் உங்க கூட சண்டை போட பண்ணா இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து போகும்போது அப்ப அவன் பின்னாடி வந்து குத்துறதுக்காக ட்ரை பண்ணுவானா. அவனுக்கு சாகருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி போட்டு தள்ளான்னு போக அந்த கனமுறை உள்ள வந்து அந்த அடியை வாங்குறான். ஆனா அந்த அடியை வாங்கினவன் அவனோட ஹெல்மெட் இருக்குல்ல, சோ அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிருமா. அந்த கனமுறாவோட ஒரிஜினல் ஃபேஸை பார்த்தா கென்பாச்சி ஆஹா இது சூப்பரா இருக்குதுன்னு சொல்ல, ஏன் உனக்கு என்னோட முகத்தை பார்த்து பயமா இல்லையான்னு கேட்கும்போது யாருக்கு பயம், பாரு மிருகம் மாதிரி மூஞ்சி வந்து வச்சிருந்திருக்க, நீ ஒரு மிருகம் மாதிரினா உன்னோட அட்டாக்ஸும் மிருகமா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த கனமுறை அவனோட பான்காயை வந்து யூஸ் பண்றானா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சாமுராய் மாதிரி வந்து நிக்குது. அதை பார்த்த கென்பாச்சி இந்த ஒரு பேட்டிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி பயங்கர எக்ஸைட் ஆகுறான். அதுவே நம்ம ரூக்கியை வந்து கொலை பண்றதுக்காக அந்த இடத்துல லைக் எல்லா கேப்டனுமே வந்துட்டாங்க, சில பேர் வரல. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் யமமோட்டோ இருக்கிறாருல, அவர் கேட்பாரு உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்குதாங்க, ஆமா இருக்குதுன்னு சொல்லுவாளா. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ யா தேங்க்யூ.